அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை திருவிருந்து ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், நாம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரையும் நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேளையில் கூட வார்த்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம். இந்த வார்த்தை மூலமாக எங்களோட இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள் எங்களை நடத்துவீராக. மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட தேவ செய்தி வேத பகுதி, தேவ செய்திக்கான வேத பகுதி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1-12 வரை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1-12 வரை. The Bible text for today's sermon is taken from the book of Genesis chapter 22 from verse 1 until 12. Genesis chapter 22 from verse 1 until 12. இந்த நாளில் கூட இந்த நாளினுடைய தேவ செய்தியின் தலைப்பானது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். The title for today's sermon is God tested Abraham. God tested Abraham. அன்பானவர்களே, நாம் இந்த ஆதியாகம புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய கதை 12ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வாசிட்டே நீங்கள் வாசிட்டே வாங்க. இந்த பகுதியில் 22ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் மட்டுமே கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்னு போட்டிருக்கோம். God tested Abraham. இதுக்கு முன்னுக்கு நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்தமாரி ஒரு வரியை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ ஆனால் நீங்கள் ஆபிரகாமோட வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பலவிதமான சோதனை சவால் அவர் கடந்து வந்திருக்கிறார். So this is not the first time he is going through test, challenges, Abraham. ஆனாலும் கூட இந்த பகுதியில் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அப்படின்னா அன்பானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அது கர்த்தருடைய சித்தம், அது கர்த்தருடைய திட்டம், அது கர்த்தருடைய தீர்மானம். அன்பானவர்களே, அதே போல் நம்ம வாழ்க்கையில் கூட பலவிதமான சோதனைகள் நாம் கடந்து போகலாம். ஆனால் கர்த்தர் சில சோதனையை அவர் தீர்மானித்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுமதி கொடுக்கிறார். சில சோதனைகளை கடந்து செல்ல முடியாய், சில சோதனையை கர்த்தரே திட்டமிடுகிறார், அதை நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி. அப்படியாக இந்த பகுதியில் ஆபிரகாம் இந்த சோதனையை கடந்து போனார். இது ஒரு பரீட்சை மாதிரி. It is like an exam for Abraham. அன்பானவர்களே, நாம் 2 காரியத்தை சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். இந்த சோதனை மூலமாய் ஆபிரகாம் வாழ்க்கையிலே 2 காரியங்கள் வெளிப்பட்டது. அன்பானவர்களே, அந்த 2 காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட் நம்பர் 1, எதிர்ப்பு இல்லாத கீழ்ப்படிதல். எதிர்ப்பு இல்லாத கீழ்ப்படிதல். Obedience without objection. Point number 1 is obedience without objection is the lesson number 1 that we are going to learn today. அதுதான் முதல் பாடமாய் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். இந்த சோதனையில் ஆபிரகாம் வாழ்க்கையில் அவர் ஒரு காரியத்தை அவர் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தினார். எதிர்ப்பு இல்லாமல் கீழ்ப்படிதல். அன்பானவர்களே, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 100 வயதில் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஈசாக்கான குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இந்த மகன் வளர்ந்து வந்த போது கர்த்தர் அப்படியாக ஈசாக்கை பலியிட முடியாய் இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். வசனம் 2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஒரே நேசகுமாரன் நீ நேசிக்கிற அப்படிதான் போட்டிருக்கு. டேக் யுவர் சன், யுவர் ஒன்லி சன் ஐசக் whom you love. அந்த வாக்கியத்தை மட்டும் மறுபடியும் வாசிங்க. உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை. உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை அப்படின்னு வசனம் தெளிவாய் கூறுகிறது. இந்த மகனை நீ பலி கொடுக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அதுக்கு பிறகு வசனம் 3 வசிங்க.
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஓகே, அப்ப ஆண்டவர் பேசணும் கையோட ஆபிரகாம் மறுமொழி கொடுக்கிறார். So Abraham rose early in the morning. உடனே கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அவர் செயல்படுகிறதை நீங்கள் நானும் பார்க்கலாம். அன்பானவர்களே, பாருங்க அன்பானவர்களே, ஆபிரகாம் கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கும்போது அவர் கேள்வி கேட்கல. Abraham didn't question the Lord. Abraham didn't complain. Abraham didn't murmur. Abraham didn't raise any objection. Abraham obeyed the Lord even when he couldn't understand or comprehend the Lord's instruction. It was a complete submission. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வரும்போது, தன் மகனை பலியிட கொடுக்க இந்த வார்த்தை கட்டளை வரும்போது, ஆபிரகாம் ஆண்டவரை கேள்வி கேட்கல. ஆபிரகாம் கம்ப்ளைண்ட் பண்ணல ஆண்டவர்கிட்ட. ஆபிரகாம் முறுமுறுக்கல. ஆபிரகாம் எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அதற்கு அது புரிய முடியலனா கூட அதற்கு கீழ்ப்படிந்தார். அது விளங்க முடியலனா கூட அதற்கு முழுமையாய் கீழ்ப்படிந்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அன்பானவர்கள், 100 வயசுல ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. பல வருடத்துடைய எதிர்பார்ப்பு, பல வருடத்தினுடைய கண்ணீர், பல வருடத்தினுடைய ஏக்கம், பல வருடத்தினுடைய காத்திருந்துதல். The couples Abraham and Sarah, they were waiting for so many years for a child. They were eagerly waiting, desperately waiting. It was their prayer and tears. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தார்கள். கர்த்தர் குழந்தை கொடுத்தார். குழந்தையை கொடுத்து மகன் கொஞ்சம் பெரிதான கையோட இந்த மகனை என் பலியிடு அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவங்களுடைய நிலைமையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. அவங்களோட மனநிலை நம்ம அவங்க இடத்துல வைத்து நம்ம பார்ப்போம். Let us put ourselves in Abraham's shoes. ஆபிரகாம் உடைய நிலைமையில் நம்மளை வைத்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்மளுக்கு வருமே ஆனால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. அத்தனை வருடமாய் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மகன், வாக்குத்தத்தத்தின் மகன். He was the promised son. Isaac was the promised son. He was the son of the covenant. உடன்படிக்கை, ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு மகன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மகன், காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மகன். They received this son by waiting, so in faith and also in obedience. விசுவாசத்திலையும் கீழ்ப்படிதலையும் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மகன். அப்ப அந்த மகனை பெற்றுக்கொண்ட பிறகு 100 வயதுல சாராளுடைய கற்பம் மரித்து போச்சுன்னு வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமோட நிலைமையும் அப்படிப்பட்ட நிலைமை. ஆனா கர்த்தர் அவங்க வாழ்க்கையில மகனை கொடுத்து மன மகிழ்ச்சி கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், ஆனந்தத்தை கொடுத்தார். ஈசாக்கோட பேரு ஓகே, நம்ம 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஓகே, ஓகே, தொடர்ந்து வாசிங்க. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். Isaac means laugh. ஈசாக் என்றால் சிரிப்புன்னு அர்த்தம். சிரிப்பு, ஆனந்தம். அத்தனை வயசுல எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு, எல்லாரும் பார்த்து யோசிக்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார் அவங்க வாழ்க்கையில். அதனால ஈசாக்கு சிரிப்பு, ஆனந்தம் அப்படி சொல்லி பெயரிடப்பட்டார். அப்ப அன்பானவர்களே, கர்த்தர் அந்த வயதில் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுத்து, இப்போ திடீர்னு இந்த ஒரு வார்த்தை வரும்போது எப்படி இருக்கும் மனநிலைமை, சிந்தனை எப்படி இருக்கும், உள்ளங்கள் எப்படி இருக்கும். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட ஆபிரகாம் இந்த ஒரு கேள்வி கேட்கல ஆண்டவர்கிட்ட, இந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல.
எந்த ஒரு முறுமுறுக்கல, புலம்பல, அசட்டை பண்ணலை, ஒரு ஏனோதானமாக இல்லை. புரிந்து கொள்ள முடியல. ஏன் ஆண்டவர் இத்தனை வருடம் காக்க வச்சு ஒரு குழந்தைய கொடுத்து திடீர்னு பலி கொடுக்க சொல்றாரு? சமுத்திரம் நம்ம அதனால புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கு. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி, ஏன் கர்த்தர் இப்படியாக சோதிக்கிறார்? இந்த சோதனை சில நேரத்தில் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்குது? ஏன் நான் இதை கடந்து போனோம்? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட சிந்தனைகள், கேள்விகள் நம்மளுக்கு வரலாம் அன்பானவர்களே. நம்மளால விளங்கி கொள்ள முடியாது. அது நம்ம ஜீரணிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெரி டிஃபிகல்ட் டு காம்ப்ரிஹெண்ட். ஆனாலும் கூட ஆபிரகாம் கர்த்தருக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. முற்றிலுமாய் அவர் கீழ்ப்படிந்தார், முழுமையாக அவர் கீழ்ப்படிந்தார். He obeyed completely. It was a complete submission. அது முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த முதல் சோதனையில் ஆபிரகாம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் கர்த்தருடைய கட்டளைக்கு, கர்த்தருடைய பிரமாணத்துக்கு முழுமையாய் அவர் அர்ப்பணித்தார், முழுமையாய் அவர் கீழ்ப்படினார் என்று சொல்லி நாம் முதல் காரியமாய் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் அன்பானவர்களே, இந்த சோதனையில் ஆபிரகாம் என்ன காரியத்தை அவர் வெளிப்படுத்தினார்? லவ்விங் காட் வித்அவுட் காம்ப்ரமைஸ். லவ்விங் காட் வித்அவுட் காம்ப்ரமைஸ். சமரசம் செய்யாமல் அவர் தேவனை நேசித்தார். ஆபிரகாம் கர்த்தர் மேல வைத்திருக்கிற அன்பில் அவர் சமரசம் பண்ணவே இல்லை. Abraham didn't compromise his love towards his God. Point number 2, lesson number 2, loving God without compromise. ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பை அவர் சமரசம் பண்ணவில்லை. அன்பானவர்களே பாருங்க, கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிந்து மகனை கூட்டிட்டு போயிட்டு பலியிட அவர் பலியிட ஆரம்பிச்சிட்டார். கத்தியை தூக்கிட்டாரு. அப்புறம் ஆண்டவர் தேவதூதன் மூலமாய் பேசி நிப்பாட்டிட்டார். பாருங்க, நிப்பாட்டின வசனம் 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். ஓகே, உன் ஏகசுதன் அப்படின்னு சீங். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, ஓகே பாருங்க, இந்த வசனத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப நான் சொன்னதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சனால நீ எனக்கு பயப்படுறன்னு சொல்லி எனக்கு தெரியுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இதுக்கு முன்னுக்கு ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயப்படலையா? இதுக்கு முன்னுக்கு ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கலையா? ஆண்டவருக்கு இப்பதான் தெரியும். இந்த சோதனை மூலியமா தான் ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயப்படுறாரு ஆண்டவருக்கு தெரியுதா? இல்லை அன்பானவர்களே, இந்த கான்டெக்ட் ஆண்டவர் இப்படியாக பேசுகிறார். சரிங்களா? இப்படிதான் நான் கர்த்தர் பேசுகிறார். அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம முதல் பார்த்தோம் 22ஆம் அதிகாரம் வசனம் 2. 22ஆம் அதிகாரம் வசனம் 2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை, whom you will take your son, your only son Isaac, whom you love. நீ நேசிக்கிற மகன், உன்னுடைய ஒரே புத்திரன், ஒரே நீ நேசிக்கிற மகன். அதேதான் இங்க சொல்றாரு வசனம் 12. I know that you fear God, seeing you have not withheld your son, your only son from me. Your only son from me. அன்பானவர்களே, இந்த இரண்டாவது கருத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம், ஆண்டவர் ஆபிரகாம் உடைய அன்பை சோதிக்கிறார். இதான் முதல் வாட்டி அவருக்கு ஒரு மகனை ஆண்டு கொடுக்கிறார். இப்ப கொடுத்த கையோட அவருடைய அன்பு முதலாவதாக ஈசாக்கா, முதலாவதாக தேவனா. அது சோதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட ஆபிரகாம் அந்த இடத்துல ஒரு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தான் அவருடைய முதல் அன்பு. God was the first love for Abraham. He showed that through his actions.
அன்பானவர்களே பாருங்க, ஆபிரகாம் தான் முதல் வாட்டி ஆண்டவர் கீழ்ப்படியில. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். முத ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்போது பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனுடனே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது ஆபிரகாம் சொன்ன கையோடு, so Abraham went as the Lord had told him. கர்த்தர் சொல்ற பிரகாரம் ஆபிரகாம் புறப்பட்டு போனான்னு வசனம் சொல்லுது. நீங்க தொடர்ந்து வாசிச்சுட்டே வா. ஆபிரகாம் இப்பொழுது ஆண்டவர் சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்து கொண்டு இருப்பார். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கூட காண்பார். 15ஆம் அதிகாரம் வசனம் 5-6 வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அன்பானவர்களே, இன்னொரு வசனம் நம்ம அதை சொல்லியிருக்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 8 எடுங்களேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 8. Hebrew chapter 11 verse 8. இந்த புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய விசுவாசம் கீழ்ப்படிதல் குறித்து இந்த இடத்துல போடப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவன் என்னதென்று அறியாமல். இங்க ஆண்டவர் எங்க போக சொல்றாரு, எங்க அழைக்கிறாரு தெரியாம அவன் கீழ்ப்படிந்து போனான் என்று வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்குது. அன்பானவர்களே, ஆபிரகாம் அப்படியா கீழ்ப்படிந்தார். அது முதல் காரியம். அந்த பாயிண்ட் வந்து முதல் காட்டியிருக்கேன் நான். இந்த இரண்டாவது காரியத்தில் ஆபிரகாம் அன்பானவர்களே, ஆண்டவர் இப்போதான் நீ எனக்கு பயப்படுறேன்னு சொல்றாரு. அது எந்த கான்டாக்ட்ஸ் அவர் சொல்றாருன்னா, ஆபிரகாமுடைய அன்பு அவருடைய தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு, அது எப்படிப்பட்ட அன்பு பாருங்க. இது இன்னும் நான் விளக்கணும்னா, மார்க் 12ஆம் அதிகாரம், மார்க் 12ஆம் அதிகாரம் 30வது வசனம். இந்த அன்பை தான் ஆபிரகாம் ஆண்டவர் மேல வெளிப்படுத்தினார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. And you shall love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind and with all your strength. இதைதான் ஆபிரகாம் வெளிப்படுத்தினார். இந்த அன்பை தான் அன்பானவர்களே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த அன்பை தான் கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறார். உன் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு என்னை நேசிப்பாயாக. இந்த அன்பை தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும் போது கர்த்தரிடத்தில் அவர் வெளிப்படுத்தினார். அப்படின்னா அன்பானவர்களே, God is first all the time. Isaac is secondary all the time. மறுபடியும் சொல்றேன், God is first all the time. Isaac is secondary all the time. அப்படின்னா ஆண்டவர் இந்த ஆபிரகாமை சோதிக்கும் போது ஆபிரகாம் அவர் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார், ஆண்டவர் தான் எப்பொழுதுமே. அவர் 100 வயசு கழிச்சும் ஈசாக்கை அவர் கொடுத்தாலும் ஈசாக்கு இரண்டாவது தான். ஈசாக்கு எப்பொழுது இரண்டாவது. Isaac is always secondary. God is always number one. அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயன்னு சொல்லும் போது இந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயன்னு சொல்லும் போது ஐயோ சாமி கண்ணு குத்திரும், அப்படி இல்லை. கர்த்தருக்கு பயன்னு சொல்லும் போது கீழ்ப்படிதல். The fear of the Lord is obedience. கர்த்தருக்கு பயப்படுறோம்னா அது என்ன அர்த்தம்? அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் அர்த்தம். இரண்டாவது பாயிண்ட்ல பார்க்கிறோம், loving God without compromise. கர்த்தருக்கு பயம்னா அவர் மேலே வைத்திருக்கிற அன்பை சமரசம் இல்லாமல் அவரை நாம் நேசிக்கிறோம்னு அர்த்தம். அதான் கர்த்தருக்கு பயப்படுறோம். அதான் கர்த்தருக்கு பயந்து அவரை நேசித்து அவரை வாழுகிறோம் என்று அர்த்தம். Hallelujah. Loving God, the fear of the Lord means obedience, and the fear of the Lord also means we love Him without compromising, without any compromise. அப்ப இந்த இடத்துல ஆபிரகாம் அதே தான் அன்பானவர்களை அவர் வெளிப்படுத்துகிறார்.
அதான் ஆண்டவர். இரண்டாவது தான் ஈசாக். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் யார் யார் ரெண்டாவது, மூணாவது பரவாயில்ல. ஆனால் ஆபிரகாம் வெளிப்படுத்தினார், ஈசாக் இப்பொழுது 2 தான். பல வருடம் கழித்து ஆண்டவர் கொடுத்தாலும் கூட ஆண்டவர் தான் அவர் சொல்கிறது தான் அவர் கற்பனை தான் இப்படி சொல்லி ஆபிரகாம் இந்த இடத்துல இந்த சோதனையில் அவர் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல சோதனைகள் நம்மளும் கடந்து போகும். ஆண்டவர் அனுமதிப்பார். அந்த மாதிரி அனுமதிக்கும் போது யார் முதலாவதாக நம்ம வாழ்க்கையில் நம்ம வைத்திருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கலாம், பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்து இருக்கலாம், நல்ல வேலையில் இருக்கலாம், நல்ல குடும்பம், நல்ல அன்பானவர்கள் சுற்றி நல்ல நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் அன்பானவர்கள் யார் முதலாவதாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார்? அநேக நேரத்தில் நம்ம வார்த்தையில் சொல்லிடுவோம், ஆண்டவர் தான் முதல்ல ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் ஆபிரகாம் செயலில் வெளிப்படுத்தினார். Our lifestyle should reveal who is first in our life. Whether God, whether Jesus, who our family, our husband, our children, our wife, our career, our finance, our friends. வாழ்க்கை முறையில் ஆபிரகாம் தன்னை ஆண்டவர் தான் அவருடைய அன்பு தான் என்று சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுதலே பயம்தான் சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி இந்த கால வேளையில் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர் எப்படி திடீர்னு ஆபிரகாமுக்கு ஒரு மகனை கொடுத்து, இந்த மகனை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். ஒருவேளை கர்த்தர் நம்மளை நல்லா ஆசீர்வதித்து ஃபைனான்ஸை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்குமா? கர்த்தர் பார்ப்பார், அந்த ஃபைனான்ஸ் வச்சு ஏழை தேவை உள்ள ஜனங்களுக்கு நம்ம கொடுக்குறோமா, உதவி செய்கிறோமா, மற்றவங்களை உதவி செய்கிறதுக்கு இருதயம் வருதா? கர்த்தர் ஒருவேளை நம்மளுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருப்பார். அந்த அபிஷேகத்தை வைத்து அவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது, ஜனங்களை பலப்படுத்த முடியாது, நம்மளை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்கிறோமா? கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்து இன்னைக்கு அவர் ராஜ்யத்துக்காக, அவருடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா, நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி கர்த்தர் நம்மளை சோதித்து நம்மளை பார்ப்பார். அன்பானவர்களே, அல்லேலூயா. இன்னைக்கு யார் நம்ம வாழ்க்கை முதலாவதாக இருக்கிறார்? யாரை சமரசம் பண்ணாமல் நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லி இந்த காலவேளையில் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். முடிவாக, God tested whether Abraham still feared him. ஆண்டவர் ஆபிரகாம் அப்படியாக அவர் ஆண்டவருக்கு இன்னும் பயந்து நடக்கிறார்னு சொல்லி கர்த்தர் சோதித்து ஆராய்ந்து பார்த்தார். Fear in this context means obedience and love. இந்த பகுதியில் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அன்பானவர்களே? கீழ்ப்படிதலும் அவரை நேசிக்கிற அந்த சமரசம் செய்யாத அன்பு. Obedience without objection, uncompromised love in God. எதிர்ப்பு தெரிவிக்காத கீழ்ப்படிதல், சமரசம் செய்யாத தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை. இதுதான் இந்த இடத்துல, இந்த பகுதியில் ஆபிரகாம் அவருடைய சோதனையில் அவர் வெளிப்படுத்துகிறார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானது, இன்னைக்கு நம்ம கூட கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் சோதனைகளை அனுமதிக்கும் போது எதிர்ப்பு தெரிவிக்காமல் கர்த்தருக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிய வேண்டும். கேள்வி கேட்காமல், முறுமுறுக்காமல், சளி சொல்லிக்காமல், புரியலனா கூட, விளங்க முடியலனா கூட நீங்கள் நானும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, அவரை ஆண்டவர் மேலே வைத்துக்கிற அன்பில் நாம் சமரசம் செய்யவே கூடாது. அன்பானவர்களே, we shall never compromise our love on our God. எப்பொழுதும் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பை நம்பி எந்த காரணத்து கொண்டும் நாம் விட்டு கொடுக்க கூடாது. நாம் விட்டு கொடு. நீங்கள் வீட்டில் வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் பவுல் அழகாய் சொல்லுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம் 39. நீங்கள் வீட்டில் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 39. என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருடைய அன்பிலிருந்து எதுவுமே எங்களை பிரிக்காதுன்னு சொல்லி பவுல் வாசிப்பார். அது வாசித்து நாம் முடிப்போம். வாசிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும்,
நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, காலவேளையில் கூட எங்கள் வார்த்தை மூலியமாக எங்களோடு பேசுவதற்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் நீர் எங்களை சோதிப்பீர் ஆண்டவரே. சோதனைகளை கடந்து போகும்போது நாங்கள் உங்களுக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும், எதிர்ப்பு தெரிவிக்காமல் கீழ்ப்படிய வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த சோதனையில் கூட உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு, அது எப்படிப்பட்ட அன்பு, நாங்கள் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பை நாங்கள் எதிலையும் சமரசம் பண்ணக்கூடாது ஆண்டவரே. நீர்தான் முதல் என்று சொல்லி எப்பொழுதும் அந்த வைராக்கிய அன்பில் நாங்கள் எப்பொழுதும் வாழ வேண்டும் அப்பா. காலவேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை நடத்துகிறார். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதா தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியங்களை நடத்துவோம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே என்னோட பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரம் வருவாங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இதற்கு பிறகு இன்னொரு வீடியோ, திருவிருந்த ஆராதனையோட வீடியோ உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து திருவிருந்த ஆராதனையில் நீங்கள் குடும்பமாய் நீங்கள் பங்கு கொள்ளலாம். அந்த வீடியோவில் அந்த திருவிருந்த ஆராதனை முறைமைகள், அந்த ஆராதனை முறைமைகள் லித்துஜி அதில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து வாசித்து நீங்கள் தேவ பயத்தோடு ஆயத்தத்தோடு திருவிருந்த ஆராதனையில் நீங்கள் பங்கு கொள்ளலாம். குடும்ப தலைவர்கள், உங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்கு நீங்கள் பங்கு கொள்ளலாம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் திருவிருந்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில அறிவிப்புகள்: செவ்வாய்க்கிழமை கால ஜெபம் ஆன்லைனில் நடைபெறும். நீங்கள் நிர்மலாவை தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை திருச்சபையில் ஆன்லைன் ஜெபம் தான் இப்போ நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இரவு 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்பொழுது அன்பானவர்கள் நாம் ஆன்லைன் மூலியமாக தான் காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற அறிவிப்புகள் உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.